முழுவதும் மகளிர் தின விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உலக மகளிர் தின விழாவை முன்னிட்டு சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள சங்கீதா பெண்கள் விடுதியில் 8/3/2026 அன்று சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த மாபெரும் மகளிர் தின விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக CITU மாநில துணைத் தலைவர் தோழர் ப. பாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு மகளிர் தின உரை நிகழ்த்தி அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியின் போது உரிமையாளர் சங்கீதா வடிவேலு அவர்கள் கேக் வெட்டி அனைத்து பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகு அனைவரும் மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் ஆடல் பாடலுடன் நடனமாடி மகிழ்ந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியானது 8 மணியில் இருந்து 10 மணி வரை நடைபெற்றது. இதில் சிறப்பாக நடனமாடிய சங்கீதா மற்றும் நிரஞ்சனா ஆகியோர் முதல் பரிசை பெற்றனர். அனுஷ்கா 2வது பரிசையும் ஆர்த்தி 3வது பரிசையும் பெற்றனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கீதா பெண்கள் விடுதியின் உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் மகளிர் திரளாக கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இனிய இரவு நேர வணக்கம். இந்த மார்ச் 8 உலக மகளிர் தினத்தில் மகளிர் விடுதியில் உங்களோடு இந்த விழாவை பங்கேற்பதில் நடத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும் என்று இந்த பாரதி சொன்ன மாதிரி அந்த மாதவம் பெண்ணா பிறக்கணும்னாவே ஒரு பெரிய தவம் செஞ்சிருக்கணுமா பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அப்படிப்பட்ட உங்கள் எல்லாருக்கும் இந்த உலகமே இயங்குதுன்னா அதுக்கு காரணம் பெண். அப்படிப்பட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பான CITU தெரியுமா எல்லாருக்கும், மாநில துணைத் தலைவர் தோழர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு வந்திருக்காரு. என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களை எல்லாம் சந்தோஷத்துல பார்த்ததுல எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. எல்லா பேர பிள்ளைகள் மாதிரி இருக்கிறீங்க. அதனால உங்களை பேத்தியும் கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதனால உங்க பேத்திகள் அனைவருக்கும் என்னுடைய சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி நன்றி வணக்கம். அதே மாதிரி பார்லிமெண்ட்ல சமமான பெண்கள் இடஒதுக்கீடு கொடுக்கும். மற்றது கொடுக்குற இல்ல இடஒதுக்கீடு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது இல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ரிசர்வேஷன் இருக்குல்ல, அதுல பெண்கள் தொகுதியின் அறிவி 543 MP சீட் இருக்குது உருவாக்கணும். பெண்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி எல்லாத்துலயும் தலைமை தாங்கக்கூடிய ஏன் எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்னொரு விஷயம், பெண்கள் இப்படியெல்லாம் அடிமையா இருக்கிறது அடிப்படையான காரணம் என்ன தெரியுங்களா? மதமும் கடவுளும் தான் உங்களை இந்த நிலைமைக்கு வச்சிருக்கு. ஆனா கடவுள் சொல்லும் போது எல்லாத்தையும் உயர்ந்து சொல்லுவோம். எல்லா கடவுளும் பெண்கள் கடவுளா சொல்லுவோம். சரஸ்வதி படிப்புக்கு சரஸ்வதி, லட்சுமிக்கு செல்வத்துக்கு லட்சுமி, வீரத்துக்கு பராசக்தி எல்லாம் சொல்லுவோம். ஆனா சரஸ்வதின்னு பேர் வச்சு கிராமத்து பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டான் இல்லையா? பேரு சரஸ்வதினு வச்சிருவான், ஸ்கூலுக்கு அனுப்புவானா? அனுப்ப மாட்டான். லட்சுமின்னு பேர் வைப்பான், அது காதுல மூட்டுற போடுறதுக்கு பொண்ணு இருக்கிறது வறுமை இருக்கும். வீரமங்கைன்னு பேர் வச்சிருப்பான், வீட்டுல பூட்டி வச்சிருப்பான், வெளில விட மாட்டான். விடுவானா? பேர் வைக்கிறதோட செய்வான். இதையெல்லாம் உடச்சி வெளியே வர வேண்டிய அவசியம். நீங்களாம் உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை ஏற்படுது. எங்களை மாதிரியா வயசானது சரி ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து சென்னை ஒரு வேலை செஞ்சு இது முன்னேறணும் அப்படின்ற அடிப்படையில் அப்போ இந்த மதம் என்பது ஆணாதிக்கத்தினுடைய ஒரு பார்ட் என்றதை நீங்கள் யாரும்